மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். வருஷத்துக்கு 3 அல்லது 4 தடவை அப்படி ஒரு மாட்டை சாப்பிட்டா போதும். புழுக்கள் எல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க. கட்டாயமாக இறைச்சி இருக்கிறது. அது மாட்டுக்கறியோ பன்றிக்கறியோ இறைச்சி ஒரு துண்டு வைத்திருக்கிறார்கள். நைஜீரியா நாட்டில் 1 வாரம் கழித்து தான் சின்ன மண் குடிசை, அதற்குள் 7 பேர் படுப்பதற்கு இடம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல ஒரு சின்ன பொந்து இருக்கு, அதுக்குள்ள ஆடு நிற்கிது. வெறும் மண் குடிசைகள் தான். அந்த குடிசையில் இருப்பவர் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. டிஷ்யூ பேப்பர் இவங்க உபயோகிக்கிறாங்களா, அதற்கு பதிலாக அவங்க ஒரு இலையை உபயோகிக்கிறாங்க. இதுதான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துறது. இந்த லட்சக்கணக்கான வைல்டு பீஸ்டுகள் அந்த ஆற்றுக்குள் குதித்து எழுந்து போகும். அப்படி போகும்போது முதலைகள் வாயிட்ட புடி போடும். முதலைகளுக்கு இரையாயிருது. குறிப்பா பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நீங்க அங்க இருக்கவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டா? இந்த மசாய் மாராக்களோட சந்திச்சு அவங்களோட நானும் புதிச்சு ஒரு பாட்டு பாடி, சிங்கம் கூட்டம் இந்த பக்கம் ஒரு 20-30 சிங்கம் படுத்து கிடக்கு, இந்த பக்கம் ஒரு 10-15 சிறுத்தைகள் இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது அந்த மசாய் மாரா காடுகளில். ஒரு தலைநகரம் இருக்கும். அந்த தலைநகரத்தை சுற்றி ஒரு 50 அல்லது 100 கிலோமீட்டருக்கு தான் ரோடு இருக்கும். அப்புறம் நாடு முழுவதே மண் தரை தான். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. 30 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 60 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 90 அடி ஆழத்தில் ஒரு ரயில் ஓடுது. இது எப்போ அவங்க போட்டாங்கன்னா 1914 17 டயத்தில் போட்டது. இதில் 500 ஏர்போர்ட் கிடையாது. அமெரிக்காவில் 15,000 ஏர்போர்ட். தேனிலவுக்கு கூட ஆப்பிரிக்காவுக்கு தான் போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் போனேன். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். பொதுவா நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்கணும், இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எல்லா நாட்டுக்கெல்லாம் நம்மளால போயிட்டு இருக்க முடியுமா என்ன? மேபி அதுக்கு டைம் இருந்தால் போகலாம், ஃபினான்ஷியல் இருந்தால் போகலாம். ஆனால் அந்த மாதிரி உலகத்தோட பல நாடுகளுக்கு போனவங்களோட கதையை கேட்கும்போது நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 29 கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வெரி ஹாப்பி. அருணகிரி சங்கரன் கோபி சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. பொதுவாக சொல்லுவாங்க, அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு. நீங்கள் நிஜமாவே உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கீங்க. கிட்டத்தட்ட 29 நாடுகள் சுற்றிருக்கீங்க. எனக்காக அந்த 29 நாடுகள் என்னென்னு டக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு போட்டது பூட்டான் 1984. அடுத்து அங்கேருந்து நேபாள். 2000 அமெரிக்கா. அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன். அடுத்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. அப்புறம் ஐரோப்பாவில் நார்வே, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். அது ஒரு ட்ரிப்பு. திரும்ப ஒரு யூரோப் டூர் ஒரு அந்த டூரில் கிழக்கு ஸ்பெயினில் தொடங்கி மேட்ரிட்டில் தொடங்கி பார்சிலோனா, அப்படி பாரிஸ், அப்புறம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டம் பக்கத்தில் கியூஹனா பூந்தோட்டம், துலிப் மலர் தோட்டம், உலகத்திலே பெரிய தோட்டம் அது. அங்கே திஹேக், அப்புறம் பெர்லின், ஜெர்மனி 2வது ட்ரிப் அது. அப்புறம் ஆஸ்ட்ரியா, சுவிட்சர்லாந்து, திரும்ப லீஸ்டன்ஸ்டைன். அந்த ட்ரிப்பில் ஒரு 9 நாடு. பிறகு 2013 ஜப்பான், சைனா, ஹாங்காங், மக்காவ். இந்த 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 கிழக்கு 4 ஆச்சா. பிறகு அடுத்து கல்ஃபில் துபாய், அபுதாபி, பஹ்ரைன், கட்டார். அந்த ஒரு 4 நாடு. ஆப்பிரிக்காவில் நைஜீரியா, கென்யா, இலங்கை, தாய்லாந்து, இவ்வளவும் போயிருக்கேன். 29 வரும். சூப்பர் சார். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதில் என்னென்னா, இந்தியா விட்டுட்டு பக்கத்தில் இருக்க சிங்கப்பூர், மலேசியா, பாகிஸ்தான், நேபாள், வேறு என்ன பூட்டான், வேறு என்ன இருக்குது, தாய்லாந்து, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஆறை தாண்டிருக்கு. எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கிட்டத்தட்ட 29 கண்ட்ரீஸ்னால் பேசியிருக்கேன். இவ்வளோ விஷயம் இருக்குது, சமாச்சாரமாக இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ எழுதியிருக்கிறேன். நிறைய புத்தகங்கள், 12 புத்தகங்கள் பயணத்தை பற்றி மட்டுமே எழுதியிருக்கிறேன். சூப்பர், அருமை சார். அப்போது நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே மொதல் விஷயம் வெவ்வேறு தரப்பட்ட மக்கள், அவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், உணவு வகைகள், இது எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அப்படி நீங்கள் சொன்ன கண்ட்ரீஸ்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரீஸ் இருக்குது. அதில் எனக்கு முதல்ல இந்த ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விருப்பமான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்ரிக்கா அந்த பயணம் சுவாரஸ்யமாக அமைஞ்சதுக்கான காரணம், பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ரம்மியமான இடங்கள்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. குறிப்பாக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும்பாங்க. அதேமாதிரி அங்கே வாழக்கூடிய ட்ரைபல், அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், உணவு வித்தியாசமாக இருக்கணும். ஸோ அந்த சுவாரஸ்யமான கதை எங்களோட ஆரம்பிக்கிறீங்களா? ஆப்பிரிக்கா இந்தியா மாதிரி ஆப்பிரிக்காவில் 55 நாடுகள் இருக்குது. அதுக்குள்ளேயே 55 நாடு இருக்குது. இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,88,000 சதுர கிலோமீட்டர்.
ஆப்பிரிக்காவில் இந்தியா மாதிரி ஒரு 7-8 நாடு இருக்குது. வடபகுதியில் சப் சஹாரான்னு ஆப்பிரிக்கா சஹாராவுக்கு வடக்கு பகுதியில் இருப்பது வந்து முஸ்லீம் நாடுகள். சப் சஹாராவுக்கு தெற்கே இருப்பது ஆப்பிரிக்கர்களுடைய நாடு. ஆப்பிரிக்காவை பற்றி நான் விரிவாக வந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்பே இங்கே சென்னையில் ஆப்பிரிக்க மாணவர்கள் நிறைய பேரை சந்தித்து உரையாடி அவங்கள என்னுடைய ஸ்கூட்டரில் ஏற்றி வச்சுக்கிட்டு அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு நாள் முழுசாக அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டு அப்படியே ஒரு நிறைய பேரை நான் பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ அதெல்லாம் தொகுத்து ஆப்பிரிக்கான்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கு. வேறு சிலர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க, சில சின்ன சின்ன புத்தகங்கள் வந்திருக்கு. அப்புறம் நான் ஆப்பிரிக்கா வந்து நைஜீரியா போன நவம்பர் 2023 டிசம்பர் மாதம் நைஜீரியா, கென்யா ஆகிய 2 நாடுகளுக்கு சென்றிருந்தேன். அங்கே நான் முதல்ல என்னுடைய பயணங்கள் வந்து பெரும்பாலும் முன்னேறிய நாடுகள் தான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளை விட இப்போ அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் நம்மளை விட 100 ஆண்டுகள் முன்னேறி இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன சான்று என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் நான் நியூயார்க்கில் இருக்கும்போது ஒரு நாள் மெட்ரோ தொடரில் ஏறினேன். அப்போது அது கொஞ்சம் தரைக்கடியில் போயிட்டு உடனே ஏறி போன மாதிரி இருந்தது. 2வது நாள் நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஆழமாக போச்சு. அப்போ நண்பர்கிட்ட கூட வந்துட்டு கேட்டேன், இன்னும் இது ரொம்ப ஆழமாக போகுதுன்ட்டு திரும்ப வெளியே வந்து செக் பண்ணும்போது தான் அங்கே 30 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 60 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 90 அடி ஆழத்தில் ஒரு ரயில் ஓடுது மெட்ரோ நியூயார்க்கில். இது எப்போ அவங்க போட்டாங்கன்னா 1914 17 டயத்தில் போட்டது. 1917 நியூயார்க் நகரத்தில் தரைக்கடியில் 3 அடுக்குகளில் ரயில் ஓடுகிறது. சரியாக 100 ஆண்டுகள் கழித்து 2017 தான் சென்னையில் முதல் தொடரி ஓடியது. எனவே நான் சொல்லும்போது அமெரிக்காவுக்கும் நமக்குமான இடைவெளி வந்து 100 ஆண்டுகள் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் வாழ்க்கையில். இப்போ இந்தியாவில் வந்து 500 ஏர்போர்ட் கிடையாது, அமெரிக்காவில் 15,000 ஏர்போர்ட் இருக்கு. அப்படி அதே போல் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சுற்றி வந்து அதற்கு அப்படி நிறைய முன்னேறிய நாடுகளை பார்த்த பிறகு தான் நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன். அங்கே எனக்கு பூட்டான் நாட்டில் வேலை வாங்கி தந்த என்னுடைய அப்பாவின் தங்கை கணவர் ஆப்பிரிக்காவில், வடமேற்கு ஆப்பிரிக்காவில் டோகோ என்ற நாட்டில் சில காலம் வேலை பார்த்தார். அப்பொழுது மாமா எனக்கு டோகோ நாட்டில் வேலை வாங்கி தாருங்கள், நான் அங்கே இங்கே பூட்டான் உங்களால் பார்த்தேன், அங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப பாவப்பட்ட நாடாக இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். என்ன என்று கேட்டேன். அவர் வந்த பிறகு அவரிடம் கேட்டு அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். பொதுவாகவே நான் ஆப்பிரிக்காவில் பார்த்த அளவில் இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் மக்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. ஒரு நாளைக்கு அவர்கள் 2 வேளை தான் சாப்பிடுகிறார். 11 மணிக்கு ஒரு சாப்பாடு, 7 மணிக்கு ஒன்று. அதே மாதிரி நிறைய இன்னும் ஏழை நாடுகளில் 1 வேளை தான் சாப்பிடுகிறார்கள். அப்போது கிராமங்களில் ஒரு 150 பேர் கொண்ட ஒரு ஊர் இருக்கின்றார்கள். எல்லோருமே உறவினர்களாக இருக்கிறார்கள், எல்லாருமே சொந்தமாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரே இடத்துல சமைச்சு அந்த பகல் 12 மணிக்கு ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த நாள் அடுத்த வேளை 12 மணியாக சாப்பாடு. குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சமைக்கிறாங்க, எல்லாம் பகிர்ந்து உண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் அடுத்த நாள் வீடு, பெரிய வீடுகள்லாம் கிடையாது, சமையல் ரூம்லாம் கிடையாது, வீட்டுக்கு வெளியே தான் சமைப்பாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைன்னு எடுத்துட்டோம்னா தனி குடுத்தணும்னு ஒன்று இருக்குது, இல்லை தனி நபராக வாழ்கிறாங்க, கூட்டு குடும்பம்லாம் இருக்காங்க. இப்போ அந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாட்களில் மக்கள் தொகையுமே அதிகமாக இருக்குல்ல? மக்கள் தொகை கம்மி, ரொம்ப கம்மியா சார்? அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி, ஆப்பிரிக்கா 100 கோடி தான். 100 கோடி தான். 100 கோடி ஒரு 10 ஆண்டுக்கு முந்தில் உள்ள கணக்கு. இப்போவும் நம்ம மொத்த 55 நாடுகளுடைய மக்கள் தொகையை சேர்த்தாலும் இந்தியாவோட மக்கள் தொகை கிடையாது. இப்போ அவங்களுடைய இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது, குடும்பங்களை அவங்க எப்படி வசிக்கிறாங்க? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போல், எப்படி அமெரிக்கா நம்மை விட 100 ஆண்டுகள் முன்னாடி இருக்கிறதோ அதே போல் ஆப்பிரிக்கா நம்மை விட 100 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறது. அங்கே இன்னமும் வந்து புதுச்சேரியிலிருந்து 2 இளைஞர்கள் 1986ஆம் ஆண்டு சைக்கிளிலேயே எம்ஜிஆரிடம் 20,000 ரூபா வாங்கி கொண்டு சைக்கிளிலேயே அமெரிக்காவுக்கு போனார்கள். 120 நாடுகள் வழியாக சைக்கிள் மிதித்து 3 ஆண்டுகள் கழித்து ஐநா பொதுச் செயலாளரை சந்தித்து, அப்போது சேவியர் பெரஸ்டி கொய்யார் அவர் இருந்தார், அவர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆப்பிரிக்க பயணத்தை அவங்க புத்தகமாக எழுதினா அதை நான் படித்து பார்த்தேன். அப்போவுமே அவர்கள் என்னிடம் சொல்லும் பொழுது, ஆப்பிரிக்காவில் சட்டத்தின் ஆட்சி கிடையாது. ஒரு தலைநகரம் இருக்கும், அந்த தலைநகரத்தை சுற்றி ஒரு 50 அல்லது 100 கிலோமீட்டருக்கு தான் ரோடு இருக்கும். அப்புறம் நாடு முழுவதும் மண் தரை தான். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ அந்த அரசியல் சூழல் இல்லை அந்த கட்டமைப்பு, அடிப்படையான வசதிகள் அதெல்லாம் யார் கொடுக்குறா அவங்களுக்கு? அதாவது அவர்கள் வந்து அடிமைகளாக அமெரிக்காவுக்கு கொண்டு போய் செல்லப்பட்டார்கள்.
வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ளவர்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் ஐரோப்பா அமெரிக்காவில் கொண்டு போய் விற்று அவர்களை வேலைக்கு வைத்தார்கள். படிப்பறிவு இன்றைய வரையிலும் கல்வி வளர்ச்சி இல்லை. அதனால் அவர் ஆப்பிரிக்காவில் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன. தங்கம், வைரம், வைடூரியம் எல்லா கனிமங்களும் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை இப்பொழுது ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் ஒரு 20-30 ஆயுத குழுக்கள் இருக்கும். அவர்கள் ஒரு சுரங்கத்தை பிடித்து வைத்துக் கொள்வார்கள். வெளிநாடுகளிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து வருகின்றவர்கள் அவர்களிடம் நேரடியாக வைரத்தை வாங்கிக் கொள்வார்கள், தங்கத்தை வாங்கிக் கொள்வார்கள். அரசு என்று ஒன்று இருக்கும். அது நாடு முழுமைக்குமான கட்டுப்பாடு கிடையாது. ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் தான் ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான பகுதி இருக்கிறது. சார், இப்போது உலகம் அறிந்திராத ஆப்பிரிக்காவின் சுவாரஸ்யமான பக்கங்கள் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்ன? ஏன்னா நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம், இங்கிலாந்தினுடைய ராணி அவங்களுடைய தேனிலவுக்கு கூட ஆப்பிரிக்காவுக்கு தான் போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ரம்மியமான சூழல் கொண்ட வனவிலங்குகள் சார்ந்த ஒரு இடம். ஆனால் நமக்கு ஒரு ஆப்பிரிக்கா அப்படின்னா ஒரு தார் பாலைவனமாகவும் ஒரு மிருகங்கள், பழங்குடி மக்கள், தார் இந்தியா, சஹாரா இந்த மாதிரி பாலைவனங்களோடையோ இப்படிதான் காட்டுறாங்க. பழங்குடியின மக்கள் அப்படிதான் காட்டுறாங்க. பட் இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் இவ்வளோ சுவாரஸ்யமான ரம்மியமான அழகிகளோட ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது என்னவா இருக்கு? நீங்கள் சொன்னது போல பிரித்தானிய பேரரசி 2ஆம் எலிசபெத் அவருடைய தந்தை இறக்கும்பொழுது அவர் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தார். அதே மாதிரி கென்யா என்று நினைக்கிறேன். நான் கென்யாவுக்கு கடந்த ஆண்டு தான் சென்றேன். கடந்த ஆண்டு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவரி, அனிமல் பிளானட்டு இதிலெல்லாம் அந்த மசாய் மாரா பீப்புள் சிவப்பு கலர் ட்ரெஸ் கம்பு வச்சுக்கிட்டு, ஆமாம் சார், அவங்க உயரமாக குதிச்சு ஆடுவாங்க. ஆமாம், அந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் போனேன். கென்யா எனக்கு முகநூல் வழியாகத்தான் அறிமுகமானவர் ராஜா இளங்கோவன், கமுதிக்காரர். அவர் என் வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். அவர் 8 நாள் அவர் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். அங்கேருந்து 3 நாட்கள் மசாய் மாரா காடுகளுக்கு போனேன். அந்த மசாய் மாரா காடுகள் நமது மேற்கு தொடர்ச்சி மலையைப் போல அடர்த்தியான காடுகள் கிடையாது, சமவெளி. அந்த சமவெளியில் இவ்வளோ உயரத்துக்கு புல் வளர்ந்துருக்கிறது. சிங்கம் கூட்டம் இந்த பக்கம் ஒரு 20-30 சிங்கம் படுத்து கிடக்கு, இந்த பக்கம் ஒரு 10-15 சிறுத்தைகள் இருக்குது, கழுதைப்புலி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது அந்த மசாய் மாரா காடுகளில். அப்போது அவங்க கென்யா தலைநகர் நைரோபியிலேருந்து ட்ராக்ஸ், அந்த பெரிய ஜீப்பு, அதில் என்னோட ஒரு 7-8 2 பெண்கள், அவர்கள் தனியாகத்தான் வந்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் 3 நாட்களும் அங்கே அந்த காட்டுக்குள்ளே குடிசைகளில் தங்க வைக்கிறார்கள். டென்ட்டு, துணி கொட்டகை, அதில் தங்க வைக்கிறார்கள். அங்கேருந்து காலையில் உள்ளே கூட்டு போய் ஒரு நாள் புறம் சுற்றி காட்டி கொண்டு வருவார்கள். மாரா என்று ஒரு ஆறு ஓடுகிறது அங்கே. இப்போ தான்சானியாவில் அங்கேருந்து செரங்கட்டி நேஷனல் பார்க், அது நீங்கள் டிஸ்கவரி இந்த சேனலில் பூரா நீங்கள் பார்க்குறது இந்த செரங்கட்டியும் மசாய் மாராவும் தான் காட்டுவாங்க. ஓகே, செரங்கட்டி, மசாய் மாரா. ஆமாம். இந்த செரங்கட்டியிலிருந்து புறப்படுகின்ற அந்த வைல்டு பீஸ்ட் ஒரு மாடு மாதிரி இருக்கும். இது அந்த வைல்டு பீஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், கூட்டம் லட்சக்கணக்கில் போகும். இந்த வைல்டு பீஸ்ட் செரங்கட்டியிலேருந்து புறப்பட்டு ஒரு 3-4 மாதங்களாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி இந்தியா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் ஓடுகின்றன. இந்தியாவிலிருந்து இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காசிக்கு போய் திரும்ப வர்ற மாதிரி. இந்த நிகழ்வு உலகத்திலே மிகப்பெரிய இடப்பெயர்வு. இன்றைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி அந்த நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணத்தை இது ஏன் இப்படி ஓடுகின்ற நிறைய ஆராய்ச்சி. அது இயற்கையாகவே அது நடக்குது, இயற்கையாகவே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மாரா ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் பார்த்தால் ஏகப்பட்ட முதலைகள் கிடக்கின்றன, நீர் யானைகள் நிறைய கிடக்கின்றன. அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் எங்களை ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு மத்தியான சாப்பாடு கொடுத்தாரு அந்த ஓட்டுநர். எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தார். அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்கும்போது இந்த லட்சக்கணக்கான வைல்டு பீஸ்டுகள் அந்த ஆற்றுக்குள் குதித்து எழுந்து போகும். அப்படி போகும்போது முதலைகள் பிடிபடும். முதலைகளுக்கு இரையாயிருது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கள? அப்போது பிடிபட்டாலும் இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அடுத்தது போய்கிட்டே இருக்கும். ஒரு முதலை என்பது ஆண்டுக்கு அப்படி 3 தடவை சாப்பிட்டா போதும். ஒரு முதலை ஒரு தடவை சாப்பிட்டா 100 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். வருஷத்துக்கு 3 அல்லது 4 தடவை அப்படி ஒரு மாட்டை சாப்பிட்டா போதும். அது சும்மாவே கிடக்கும். ஆனால் அந்த இயற்கை பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த இயற்கையினுடைய சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே மிக 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 வியப்பான ஒன்று இந்த வைல்டு பீஸ்டுகளுடைய, லட்சக்கணக்கான வைல்டு பீஸ்டுகளுடைய இடப்பெயர்ச்சி. அருமையான தகவலாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேஷனல் ஜியோகிராஃபி இதனால இந்த வேட்டையாடுறது, மிருகங்கள் இதை மட்டும்தான் காட்டுறாங்க. இன்னும் அபூர்வமான வன விலங்குகள், வன உயிரிகள்
ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்ல இன்னும் இருந்துகிட்டே இருக்கு, அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இங்க அதாவது இப்போ பார்த்தா காங்கோ நாடு, கேபோன் அப்படிங்கிற 2 நாடுகளே சிம்பன்சி நிறையா இருக்குது. சிம்பன்சி இந்த 2 நாடுகளில் தான் நிறையா இருக்குது. இன்றைக்கும் மனிதர்கள் காலடி படாத இடம் பெரும்பகுதி இருக்குது ஆப்பிரிக்காவில். காங்கோ நாட்டுக்குள் பெரும்பகுதி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடர்த்தியான காடுகள் இருக்குது. காங்கோ ஆறு ஓடுகிறது. அடர்த்தியான காடுகள் இருக்கின்றன. எனவே தொடர்ந்து இப்போ அமேசானுக்குள்ளே நிறைய பேர் இன்னமும் போக முடியல. அமேசான் அதுபோல் போக முடியாத இடங்கள் நிறைய இருக்கின்றன. சார், இப்போது இந்த பழங்குடியின மக்கள் ஆப்பிரிக்கா அப்படின்னு பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவில் ஒரு சில பகுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களை மாதிரியான ட்ராவலர்ஸ் அப்பப்போ போயிட்டு இந்த ட்ரக்கில் போயிட்டு பார்த்துட்டு வரதெல்லாம் உண்டு. நான் கேட்குறேன், இன்னும் மனித காலடி படாத சில அபூர்வமான இடங்களில் மனிதர்கள், குறிப்பாக பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் அங்கே இருக்க உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டா? இல்லை, அதாவது நானும் இப்போ ஃபுல்லாக முழுக்க அந்த டிஸ்கவரி, அனிமல் பிளானட், நான் சினிமா இதெல்லாம் சீரியல்லாம் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. முழுக்க இந்த தேடல் தொலைக்காட்சின்னு வச்சுருக்கேன். டிஸ்கவரிங்கிறதுக்கு பேர் தமிழில் நான் தேடல் தொலைக்காட்சி. இதை மட்டும்தான் பார்ப்பேன். அப்போது நான் அதில் இன்றைக்கும் கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாத, குறிப்பாக நமீபியாவில் ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இன்னமும் பிற மனிதர்களோடு தொடர்பே இல்லாத அளவிற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறத இப்பொழுது இந்த நீங்கள் தொலைக்காட்சிகளிலே காண்பிக்கின்றார்கள். அது இன்னொரு என்னவென்றால் போக்குவரத்து வசதிகள் மிக குறைவு, சாலைகள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் மண் சாலைகள் தான் இருக்கின்றன. மழை பெய்து விட்டால் அது பூரா தொடர்ந்து பயணிக்க முடியாது. இப்போ தான் சாலைகளே அமைத்து வருகிறார்கள். எனவே இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், எவ்வளோ பேரை இன்னும் படமாக்கப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. இந்த மசாய் இவங்களோட நான் இருந்தேன் 2 நாள். நான் இங்கேருந்து நான் முகநூலில் இப்போ நேற்று தான் என்னுடைய பதிவுகள் 75,000 பேரை கடந்தது ஃபாலோவர்ஸு. நான் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது இருந்ததை விட இந்த மசாய் மாராக்களோடு சந்தித்து அவங்களோட நானும் குதித்து ஒரு பாட்டு பாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் எனக்கு 8,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஆப்பிரிக்காவிலேருந்து நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு 30,000 ஃபாலோவர்ஸ் அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு. அருமை. சார், இப்போ இந்த நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களோட கலாச்சாரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மொழிங்கிறது தான் இப்போ இந்தியாவிலே பல மாநிலம், பல்வேறுபட்ட மொழி. அப்போ வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போகும்போது ஆங்கிலம் அங்கே பயன்படுத்த முடியலன்னா கூட இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அதாவது எங்கு போனாலும் ஆங்கிலம் போதுமானதாக இருக்கின்றது. இந்த மசாய் மாரா குடும்பம் அவர்களுடைய வீடுகள் இன்றும் பொந்து போல தான் இருக்கிறது. எப்படி சார் இருக்கும் அமைப்பா? வீடு மிக குறுகிய வீடு, அதற்குள் ஒரு சின்ன மண் குடிசை, அதற்குள் 7 பேர் படுப்பதற்கு இடம் இருக்கிறது. எல்லாமே அதுக்கு ஆடுகளையும் அடைத்து வைப்பதற்கு அதுக்குள்ளே இடம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முதல்ல ஒரு சின்ன பொந்து இருக்குது, அதுக்குள்ளே ஆடு நிற்கிது. இதுக்குள்ளே காற்றுக்கெல்லாம் என்ன வழின்னு தெரியல. அதில் சின்ன வெறும் மண் குடிசைகள் தான். அந்த குடிசையில் இருப்பவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அந்த மசாய் எங்களை அழைத்து சென்றவர் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மசாய்களுக்கு பல பேருக்கு ஆங்கிலம் பயிற்றுவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளோடு அவர்கள் தான் பேசுகிறார்கள். எனவே எங்களை பிரச்சனை இருக்காது. ஒரு டிராவல் கிட் கூடயே இருக்காங்க. சரி, நீங்கள் அந்த வீடு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டுறோம், வேறு விதத்தில் கட்டிகிட்டு இருக்கோம், அந்த ஆர்கிடெக்ட் இந்த ஆர்கிடெக்ட்ங்கிறோம். நீங்கள் அவங்க எப்படி சார் இரும்பு, செங்கல், சிமெண்ட் அப்படியா, இல்லை இயற்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு? ஒன்றுமே கிடையாது. மண் குடிசைகள், மண் சுவர்கள், ஓலை குடிசைகள் தான். ஓடு கூட கிடையாது, வெறும் ஓலை. அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கையை வச்சு தான் வாழ். சன்னல் கூட இருக்காது. அதிகமாக ஒரு சின்ன 2 சன்னல் இருக்கும். இருட்டாக தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே கழிப்பறையெல்லாம் ரூம் அடைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்காது. அதெல்லாம் இயற்கை தான், பொது வழியாக தான் போனோம். அது கழிப்பறையில் அதுக்கு அதுக்கு டிஷ்யூ பேப்பர் இவங்க உபயோகிக்கிறாங்களா, அதற்கு பதிலாக அவங்க ஒரு இலையை உபயோகிக்கிறாரு. அந்த இலையும் நான் என்கிட்ட காட்டினாங்க. அப்படியா, இதுதான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துறதுன்னு. ஓகே. இப்போ இந்த உணவுங்கிற ஒரு விஷயம், குறிப்பாக இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் உணவு அப்படிங்கிறது நான் நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேடுதல் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். தேடல் தொலைக்காட்சி இந்த புழுக்கள் எல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க, நிறைய வேட்டைக்கு போவாங்க. இப்போ அதை அவங்க பழங்குடியின மக்கள்ங்கிறதுனால அந்த விஷயங்களே இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது? உணவு நான் சொன்னது போல் ஒரு வேளை உணவு 2 வேளை உணவு தான். ஆனால் கட்டாயமாக இறைச்சி இருக்கிறது. அது மாட்டுக்கறியோ பன்றிக்கறியோ இறைச்சி ஒரு துண்டு வைத்திருக்கிறார்கள். ஓகே. எப்போவுமே ஒரு சாப்பிட்றதில்ல. நான் தங்கியிருந்த வீட்டில் எனக்கு 3 வேளை நம்ம ஊர் சாப்பாடு கிடைத்தது. அவர்களுடைய அந்த இறைச்சி உணவு தவிர நான் இங்கிருந்து போய்
நைஜீரியா நாட்டில் நான் டீ குடிக்கிற வழக்கம் உண்டு, காப்பி டீ குடிக்கிற வழக்கம் உண்டு. ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு ஒரு கடையில் டீ கிடைத்தது. டீ காஃபி கிடையாது, டீ காப்பி கடைகள் கூட இல்லை. தேடி தேடி பார்ப்பேன், காரில் போகும்போது எனக்கு டீ குடிக்கணும்னு இப்போ நினச்சி பார்ப்பேன். ஒரு வாரம் கழித்து தான் ஒரு கடையில் எனக்கு டீ கிடைச்சது. அப்போ டீ காஃபிலாம் அங்கே கிடையவே கிடையாது, அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படி உங்களுக்கு அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களில், ஏன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, கட்டுமஸ்தாக இருப்பாங்க, அப்போ அவங்களுடைய அந்த ஆரோக்கியத்துக்கும் கட்டுமஸ்தான விஷயத்துக்கும் அவங்களோட உணவில் எடுத்துக்கூடிய சில விஷயங்கள் காரணம் என்னவா இருக்கும் சார்? அதாவது அவர்களுடைய ஆப்பிரிக்கர்களுடைய உடல் வலுவாக தோன்றினாலும் கூட அவர்கள் உள்ளத்தால் பயந்தவர்கள். ஒரு 2-3 என்னுடைய மாமா சொல்லுவார், அவர்களுக்கு பூதம் இந்த பேய் என்று சொல்லிவிட்டால் பயந்து மூலையில் உட்கார்ந்து கொள்வார்கள். என் மாமா உயர் அதிகாரி, அவர் அறைக்கு ஒரு காப்பி எடுத்து கொண்டு வந்தார். அதை கீழே போட்டு கை தவறி விழுந்து விட்டது. உடனே அவர் உட்கார்ந்து கொண்டு கையையும் காலையும் கூட்டு என் மாமாவிடம் உட்கார்ந்து அழுகிறார். எதற்கென்றால் ஆங்கிலேயர்கள் அங்கே வாழ்ந்தபோது எது ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அவர்களை சாட்டையால் அடித்திருக்கிறார்கள். அந்த பழக்கம் இன்னும் அவங்களோட. அதனால் என்னுடைய மாமா அவரை சாட்டையால் அடிப்பார் என்று அவர் பயப்படுகிறார். அவர்கள் பேய் பூதம் பிசாசு என்றால் பயந்து நடுங்கி மூலையில் உட்கார்ந்து வருவார். அவர் 6 அடி 7 அடி இருப்பார். அந்த அளவிற்கு இன்னமும் அவர்களிடம் அந்த பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் நிலவுகின்றன. நான் ஒரு விஷயம் ஒரு இதில் பார்த்துருக்கேன் சார், எப்படின்னா அதிக உடல் பருமன் கொண்ட ஆண்கள் வந்து அங்கே ஒரு போட்டி மாதிரி நடக்குது. அது ஒரு ஊரில் ஒரு நாட்டில் இருக்கு, நான் அதை பார்த்துருக்கேன். அது அப்படி ஒரு ட்ரைப்ஸ், அப்படி ஒரு பழங்குடியினர் வயிறு வளர்ப்பதை பெருமையாக கருதுறாங்க. சிலர் வந்து எப்படின்னா உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் வந்து ஒரு வயதை கடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உடல் முழுவதும் கீறிடுறாங்க, தழும்பு போடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் நீங்கள் பார்த்து அது நம்ம தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம். இப்போ நான் இங்கே இருந்த மசாய்களோடு இருந்தது 2 இரவு 3 பகல். இந்த இரவில் அந்த ஓட்டுநர் கூட்டு போன இடங்கள் தான் நம்ம சுற்றி பார்த்தோம், அவங்களோட பேசி பார்த்தோம். அப்புறம் அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் எல்லோரும் முகமூடிகள் அணிகிற வழக்கம், ஆயிரக்கணக்கான முகமூடிகள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகமூடி இருக்கும். அப்படி ஒரு முகமூடி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் மாட்டி வச்சேன். அப்படியா சார்? அங்கே பெண்களுக்குன்னு ஏதாவது கட்டுப்பாடு அப்படின்னு ஏதாவது வச்சுருக்காங்க சார்? இல்லை, அவங்க ஆண்கள் பெண்கள் வந்து அவருடைய அந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள்லாம் என்னென்னு தெரியல. ஆனால் பொதுவாக யாருக்குமே இன்னும் வந்து கல்வி அறிவு குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலை ஏற்படுது. ஆமாம், இல்லை கல்வி வந்து இப்போது எப்படி இந்த ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்து கல்லூரிகள் இதெல்லாம் தொடங்கியதுன்னா, அதே போல் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் சென்று ஆங்காங்கு பள்ளி கல்லூரிகள் குறைந்த அளவு தான் செய்திருக்காங்க. இந்திய அளவுக்கு கூட அவர்கள் அங்கே செய்ய முடியவில்லை. இப்போ ஆப்பிரிக்காவில் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இந்தியா மாதிரியான ஒரு பெரு நாடுகளில், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் எல்லாத்துக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இப்போ அந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் இந்த பழங்குடியின மக்களுடைய வேலைன்னு என்னவா இருக்குது சார்? அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களுக்கு வேலையே வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அங்கே போக்குவரத்து வசதி ஒன்றும் இல்லை. இந்த நைஜீரியாவில் 12 நாட்கள் இருந்தேன். அவர்களுக்கு விவசாயம் தவிர பெருந்தொழில்கள் என்று ஒன்றும் கிடையாது. விவசாயம் தான் அங்கே எல்லாமே, விவசாயம்தான். அந்த காய்கறிகள் கூட சந்தையில் வந்து ஊர் பூரா ஒரு பொது சந்தை ரோட்டை ஒட்டி இருக்குது. லாகோஸ் நகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு காய்கறிகள் அரிசியெல்லாம் ரோட்டில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ரைஸ் மில் இருந்தால் ஒரு அரிசியை கொண்டு அரைக்கிறதுக்கு ஒரு செட்டு போட்டு ஒரு கட்டணம் வச்சுருப்போம். அங்கே அந்த சந்தையிலே தரையிலே ஒரு ரைஸ் மிஷினை வச்சு அதிலே அரைச்சி அப்படியே கொடுக்குறாங்க. கூறுரா தக்காளி இதெல்லாம் மொத்தமாக வச்சுருக்குறாங்க. மற்றபடி தொழில் வசதிகள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் கட்டுமானம் வருது. நான் தங்கியிருந்த ராஜா இளங்கோவன், அவருடைய இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த கம்பெனியில் ஆப்பிரிக்கர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கென்யாவினுடைய மொம்பாசா துறைமுகத்திலிருந்து நைரோபியிலிருந்து மேற்கே உகாண்டா வரைக்கும் தொடரி தடம் இப்பொழுதுதான் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குழாய்கள் பதித்து வருகிறார்கள். இந்த எரிகாற்றுகளை கொண்டு போவதற்கான அந்த பணிகளை அவர் நிறுவனம் செய்து வருது. அந்த பணியை நான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை நாள் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். நான் இந்த சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தங்கத்தை ஆத்தங்கரையில் உட்காந்து சல்லடை வச்சு தேடி அதிலிருந்து அந்த மைனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி இன்னும் அந்த பழக்க வழக்கங்களாக இருக்கா? ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் விலை உயர்ந்த வைரங்கள் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த மைனிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த தங்கம் வைரம் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சாக்கடையில் அலசுவார்கள். அதெல்லாம் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஊர்லேயே பொற்கொள்ளர்கள் வசிக்கின்ற வீதியிலே அந்த வீதியில் கடைசியில் சாக்கடை தண்ணீரை எடுத்து அதில் தங்கத்தை அந்த வீடுகளிலிருந்து வந்து தங்கத்துகளை பிரித்து எடுப்பதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அதுபோல் ஆப்பிரிக்காவில் நான் சொன்னது போல் அனைத்து வகையான
கனிமம், தங்கம், வைரம் எல்லாம் அளவில்லாமல் கிடைக்கின்றது. அது வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து அவர்கள் மொத்தமாக ஒரு குழு வந்து மொத்தமாக எடுத்து அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அதுக்கான தங்க வேட்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த நைட்டில் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா வேட்டைக்கு போகிறதுக்கு? நைட்டில் வந்து அவங்க கூட்டு போல, நைட்டில் வந்து அந்த பகலில் சுற்றிட்டு நைட்டில் உணர்ந்து அந்த டென்ட்டில் தங்க விட்டால் அந்த டென்ட்டை சுற்றி விலங்குகள் கிட்ட வர முடியாத அளவுக்கு தடுப்புகள் வச்சுருந்தாங்க. அருமை சார். ஆப்பிரிக்காவை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆப்பிரிக்காவை பற்றி மட்டுமே நான் 300 பக்கம் புத்தகம் எழுதி. அப்பா, அதான் சார் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.